நல்ல வேலை மாமா வீட்டுல இல்ல, இதான் சரியான சமயம். அதான் கல்யாணம் நின்னு போச்சுல்ல, பிரச்சனையே இல்ல, நம்ம ரூட்டு கிளியரு. இனி யாழினி எந்த பேச்சு பேச முடியாதுல்ல. இப்போ எப்படி கூப்பிட? மாமா வரதுக்குள்ள யாழினிட்ட பேசிடணும். யாழினி, எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். ஏதோ ஒரு கிறுக்கு குடும்பம் 50 பவுன் நகையை கொண்டா, 5 லட்சத்தை கொண்டா, 10 லட்சத்தை கொண்டான்னு கேட்டு உன்னை கஷ்டப்படுத்துச்சாமே. எது தேவையில்லாதது எது தேவையுள்ளதுன்னு எனக்கு தெரியாமல இருக்கு. பாரு, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத. போனா போட்டோம், ரொம்ப சந்தோஷப்படு. அவ்வளவுலாம் கொடுத்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. பாரு, நான் இருக்கேன் உனக்கு. மாமே, தாய் மாமே, தெரிஞ்சு தானே வந்திருக்கேன். மாமனை கண்டு எதுக்கு பயப்படுத? என்ன வெக்கமா தலகுனிஞ்சு நின்னுட்டு இருக்க? போறேன், ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் பேசிட்டு போயிரு. அது உங்க அப்பாவும் நானும் பேசக்கூடிய விஷயம் இல்ல, நீனும் நானும் பேசக்கூடிய விஷயம். ஆமாட்ட, நானே சொல்லிருந்தேன், இனி எந்த மாப்பிளையும் பார்க்காண்டா யாழினிக்கு நானே இருக்கேன். கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்துவேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருந்தேன். வாங்கிக்க ரோஜா பூவை. வாங்க மாமா, வாங்க. கரெக்டா தான் வந்திருக்கீங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னையவே வான்னு கேப்ப. வாங்கன்னு தானே மாமா கேட்டேன், வேற எதுவும் தப்பா எதுவும் பேசலையே. உடனே நான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? அதுவும் நான் இல்லாத நேரம் என் பிள்ளைட வம்பளுக்கு வந்திருக்கியா? வம்பளுக்கு வரல மாமா, கல்யாணம் பேசி முடிச்சுட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை நீங்களும் வந்துட்டீங்க. சரி, அப்படியே உங்ககிட்ட பேசி முடிச்சிடலான்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னல பேசி முடிக்க போற? என்ன பேசி முடிக்க போற? ரவுடி பையல. மாமா, வார்த்தை எல்லாம் பெருசா பேசாதீங்க. ரவுடி பையதான், நான் ரவுடி பையதான். ஆனா உங்க மொபைலை என்னைக்கு பார்த்தனோ அன்னையில இருந்து ரவுடி பையெல்லாம் மாறிட்டான் மாமா, மாறிட்டான். இன்னைக்கு பாத்தீங்களா, துணியை கூட நான் மாத்திட்டேன். நல்ல அளவுல பேண்ட் சட்டை எல்லாம் போட்டு எப்படி வந்திருக்கேன் பாத்தீங்களா, மாப்பிள மாதிரி. தெரியும்ல, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தேவையில்லாம பேசாத, வெளியே போல. மாமா, வார்த்தை பாரு, வெளியே போனேன். என்னையவா வெளியே போக சொல்லுதீங்க? ஒன்னதான் சொல்லுதேன், வெளியே போனேன். வெளியே போனா போலீஸ கூப்பிட வேண்டியா இருக்கும். யோ, என்னையவே வெளியே வரட்டி விடுதியா? உன் மொபைலுக்கு எப்படி கல்யாணத்தை முடிக்கேன்னு மட்டும் பாத்துருந்தேனா? எந்த மாப்பிள வந்தாலும் சரிதான், கல்யாணம் நடந்துருதான் மட்டும் பாப்போம். நான் தான் அவளுக்கு கடைசியில மாப்பிள. என் கால விழுந்து என் மொபைலை கெட்டிடுங்க சொல்லி கதறத வரைக்கும் உமரை விட மாட்டேன். வெளியே போறேன், இல்லைன்னா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளட்டா? போறேன், ஆனா ஒரேடியா போக மாட்டேன், திரும்பி வருவேன். கண்ணத்தோட அவன் ஒரு கூறு கட்ட குப்பை. அவன் என்னத்தையும் அவன சொல்லிட்டு போவான். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாதம்மா, அவன்லாம் மனசுதான். சரிப்பா, நீங்க காஃபி குடிக்கிறீங்களா? சரிம்மா, எனக்கு ஒரு கப்பும் உனக்கு ஒரு கப்பும் காப்பி கொண்டா. பாவி பையன், நான் இல்லாத நேரத்துல இப்படி வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான். நான் நல்ல வேலை வந்துட்டேன் இந்த நேரம் பார்த்து. இல்லடா, என் பிள்ளை பாம்பால பயந்துல அழுதுட்டு நிக்கி. இதெல்லாம் சரிப்படாத, இனி சரிப்படாது. இதெல்லாம் இவ்வளவு தூரம் ஆன பிறகு இந்த ஊர்ல இருக்குது சரியில்லை, சரியே வராது. நம்ம ஒரு அவசரத்துக்கு வெளியே போவோம், பிள்ளை பாவம் தனியா இருக்கும். ஆமா, அதுதான் சரியான முடிவு. யாழினிமா, ஒரு நிமிஷம் வாமா. என்னப்பா, காஃபி வேண்டாமோ, டீ போடணுமோ? அது இல்லம்மா, அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது சொல்லுதே, உனக்கு சரின்னு பட்டா சரின்னு சொல்லு, இல்லனாலும் சொல்லிருமா. என்ன முடியுப்பா? இனிமேலும் இந்த ஊர்ல நம்ம இருக்கிறது சரியில்லைம்மா, அதான் வேற ஊருக்கு போயிடலான்னு. என்னம்மா, உனக்கு பிடிக்கலன்னு பரவாயில்ல. நீங்க சொல்லுது கரெக்ட் தான்ப்பா. இனி இந்த ஊர்ல நம்ம இருக்க வேண்டாம், போயிருவோம்ப்பா. இப்பவே மூட்டை முடிச்செல்லாம் கெட்ட ஆரம்பிச்சிருவோம்மா. இன்னைக்கு ராத்திரி போல கிளம்பிடுவோம்மா. நம்ம கிட்ட இப்போ 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நிறைய பேர் நம்ம கிட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல பியூரான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அத பத்தின டீடைல் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு தேவைனா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம ASBJC சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, அடுத்த வீடியோல